தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று எஸ்ஐஆர் படிவம் வழங்கப்பட்டது. இந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அதை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் 1 கோடி பேர் வரை நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி 26.90 லட்சம் பேர் இறந்தவர்கள், 13.60 லட்சம் பேர் கண்டுபிடிக்கப்பட முடியாதவர்கள் அல்லது ஆப்சென்ட் ஆனவர்கள், 52.60 லட்சம் பேர் நிரந்தரமாக இடமாறி சென்றவர்கள், 3.98 லட்சம் இரட்டை பதிவுகள் என்று மொத்தம் 97,40,000 பேர் வரை வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வாக்காளர் விண்ணப்ப படிவம் 6 பெற்று அதை பூர்த்தி செய்து இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவிக்கலாம். பின்னர் அது குறித்து பரிசீலனைகள் முடித்து தகுதியான வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற செய்வார்கள். இதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியாகும்.